எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது சார். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. யமனிவன் தர்மம் செய்யும் சிவனிவன் ருத்ரமாடி ரத்தம் தேடி தர்ம போரில் யுத்தம் செய்கிறான். எதிரியின் உயிர்களை உருவி கையில் வைத்தவன் சூழ்ச்சி வென்று தீமை கொன்று மக்கள் போற்ற தலைவனாகிறான். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் நடந்த கலவர சம்பந்தமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதல்கட்ட விசாரணையில் உள்கட்சி பூசல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதன் பேரில் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடந்த சம்பவத்துக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கலவரம் நடந்த இடத்துல பயங்கரமான ஆயுதங்களோட மாத்தின காசி அமைச்சர் தங்கபாண்டியன் தான் கூட்டத்தில் பிரச்சனை பண்ணி என்ன கொல்ல சொன்னார் அப்படின்ற விஷயத்த பகிரங்கமாக ஒத்துக்கிட்டான். ஆனால் ஒரு சில காரணங்களால போலீஸ்காரங்க இதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. காசி சொல்றதுனால மட்டுமே தங்கபாண்டியன் தான் செஞ்சான்னு சொல்ல முடியாது இல்லை சார். அதுக்கான வேற ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? நான் வேட்பாளராக அறிமுகமாகிற கூட்டத்தில் என்ன கொலை செய்ய நடந்த முயற்சியில் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு இதோ உங்கள் கண் முன்னாடி பணமாக கிடக்கிறாரே கருணாகரன், அவர் ஒரு ஆதாரம். தங்கபாண்டியன் செஞ்ச ஊழலை வெளியே கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக ஆக்சிடென்ட்ன்ற பேர்ல திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரே தியாகு, அவரும் ஒரு ஆதாரம். முன்னாள் அமைச்சர் கருணாகரன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சில நாட்களாக அமைச்சர் தங்கபாண்டியன் வீட்டிற்கோ அலுவலகத்திற்கோ செல்லாமல் தலைமறைவாக இருக்கிறார் என்பது உறுதியாகியுள்ளது. இதனால் எதிர்க்கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டிற்கு இந்த சம்பவம் மேலும் வலு சேர்ப்பதாக உள்ளது.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வீரத்தமிழர் முன்னேற்றக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. அக்கட்சியின் அறிமுக வேட்பாளர் தமிழரசன் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு நிலவுகிறது. என்ன பாண்டி, சௌக்கியமா இருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் உங்களை முதல்ல பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் செல்வத்துக்கிட்ட என்ன கொலை செய்ய சொன்னீங்க? நெசமாவே உனக்கு தெரியாதா? தெரியாது. உண்மையை சொன்னா என்னை எதுவும் செய்யாம போலீஸ் ஒப்படைப்பேடு. முடியாது. நீங்கள் என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்ச கலவரத்தில் கருணாகரன் கொல்லப்பட்டதால தான் தலைமறைவாக இருக்கீங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. சில உண்மைகள் என்னைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது. சில உண்மைகளை நீயும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஒரு கெட்டவனை எதுக்கிற காரணத்தினால மட்டும் இன்னொரு கெட்டவன் நல்லவன் ஆக முடியாது. நான் செஞ்சது தப்புன்னா நீ செய்யறதும் தப்பு தான். தப்பு செய்கிறதுக்கும் தப்பு செய்கிறவனை தண்டிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது பாண்டி. நீ செஞ்ச குற்றத்துக்காக அவனை தண்டிக்கிறது குற்றமாவாது.